இப்போ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷனா இருக்குங்கிறத பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஸோ வாட் இஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, அத பத்தி நம்ம டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இட் இஸ் அ இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு சிஸ்டம். அதாவது நிறுவனமாக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பு பவர் பவர் மூலியமா through which power is acquired and exercised with in accordance with the supreme law. அதாவது அந்த சிஸ்டம் மூலியமா நம்ம பவர் அக்வயர் பண்றோம். அந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது மூலியமா நம்ம பவர் அக்வயர் பண்ணி அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணி அந்த சுப்ரீம் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அதாவது உச்சபட்ச சட்டம்னு ஒண்ணு இருக்கும். நம்ம இந்தியால கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலயும் ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த சட்டங்களை பயன்படுத்தி அந்த நாட்டை ஆள்றது, அதாவது அட்மினிஸ்ட்ரிங் த ஸ்டேட் விச் இஸ் பீப்புள். சரிங்களா? ஸோ இன்ஸ்டிடியூஷனலைஸ் சிஸ்டமா இருக்கு. அந்த சிஸ்டத்தின் மூலியமா நம்மளுக்கு ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவரை பயன்படுத்தி அந்த சுப்ரீம் லாவை பயன்படுத்தி அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த நாட்டை ஆள்றதா இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறோம். ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஒரு ஒரு விதமான பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த பாலிடிக்ஸ் வந்து அந்த மக்களுக்கும் அங்க அந்த அந்த அமைப்புக்கு அந்த சிஸ்டத்துக்கு சொசைட்டிக்கு தகுந்த மாதிரியான ஒரு சட்டமா தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பெரும்பாலான நாடுகள்ல கான்ஸ்டிடியூஷன் இருக்கும் அண்ட் சில நாடுகள்ல கான்ஸ்டிடியூஷன் இருக்காது. சில நாடுகள்ல பிரைம் மினிஸ்டர் ஆட்சி இருக்கும். சில நாடுல ராஜா ராணிகளான ஆட்சியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாலிடிக்ஸ் ஒவ்வொரு நாட்டோட பாலிடிக்ஸுமே கண்டிப்பா வேறுபடும். ஸோ டைப்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க நாட்டுக்கு உண்டான லா இருக்கும். அந்த நாட்டுக்கு உண்டான எக்கனாமி கல்ச்சர் இதெல்லாம் பொறுத்து தான் அந்த டைப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி வில் டேக் திஸ் டெமோக்ரஸி. டெமோக்ரஸின்னு என்ன? மக்களாட்சி. மக்களால மக்களே ஆளப்படக்கூடிய ஆட்சி மக்களாட்சி. ஸோ அந்த பாப்புலேஷன் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே அந்த மக்களை ஆளக்கூடியவங்களுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. சரிங்களா? as a system of government by the whole population or all the eligible members of state typically through elected representatives. மக்கள் பிரதிநிதிகளை வச்சு மக்களோட சம்மதத்துல ஆட்சி பண்ணக்கூடிய விஷயம் தான் டெமோக்ரஸி. அங்க மெஜாரிட்டி தேவைப்படும். அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இட் இஸ் டெமோக்ரஸி. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா. அடுத்து ரிபப்ளிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிபப்ளிக் அப்படிங்கிறது என்ன? குடியரசு. குடியரசுல வந்து a state in which supreme law is held by people and their elected representative that has an elected or nominated president rather than a monarch. அதாவது ராஜா ராணிக்கு பதிலா ராஜா ராணிங்கிறது வந்து மக்கள் எலெக்ட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஆனா இங்க ரிபப்ளிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குடிமக்களுக்கான ஆட்சி. குடி அரசு அப்படிங்கிறப்போ குடிமக்களுக்கான ஆட்சி. டெமோக்ரஸிக்கும் ரிபப்ளிக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து சுப்ரீம் பவர் இஸ் ஹெல்ட் பை பீப்புள். மக்கள் கிட்டதான் பவர் அதிகமா இருக்கு. ஆனா அண்ட் தேர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் தட் ஹேஸ் அன் எலெக்டட் ஆர் நாமினேட்டட் பிரசிடென்ட். அதாவது மக்கள் கிட்ட பவர் இருக்கு. அட் த சேம் டைம் அவங்களோட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சட்டத்துல கையில் எடுத்திருப்பாங்க. அதாவது அந்த பவர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். மக்களோட நேரடி பிரதிநிதியா அவங்கள வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ டெமோக்ரஸிக்கும் இந்த ரிபப்ளிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது நம்ம வரும் கிளாஸஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கோம். சரிங்களா? அங்க வந்து த ஹோல் பாப்புலேஷன் அங்க வந்து எலிஜிபிள். ஆனா இங்க மக்களோட பிரதிநிதிகளை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த பிரதிநிதிகள் அங்க குடிமக்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதான் ரீபப்ளிக். பப்ளிக் வந்து ரீபப்ளிக்கா இருக்குன்னா குடிமக்களை ரெப்ரசன்ட் பண்றதுனால அங்க குடிமக்களோட அரசு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து மொனார்கி. மொனார்கி வி நோ தட். மொனார்கிக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? நம்ம பிரிட்டன் சொல்லலாம். ஸ்டில் வந்து அங்க வந்து நம்ம கடைசி இளவரசி இறந்த வரைக்குமே அந்த இடத்துக்கு மொனார்கி தான் இருந்துச்சு. இப்போ மொனார்கி தான் இருக்கு. ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ஒன் பர்சன் ரெயின்ஸ் டிபிக்கலி கிங் ஆர் குயின். அதாவது குயின் அல்லது கிங் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்றது. அங்க வந்து கிரவுன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது வந்து மொனார்கி வந்து இன்ஹெரிட்டடாகவும் இருக்கக்கூடியது, பரம்பரையா வரக்கூடியது. கம்யூனிசம் is nothing but the state plans and controls the economy. அதாவது அந்த எக்கனாமியும் அந்த நாட்டோட எல்லா விஷயங்களுமே அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது கம்யூனிசமா இருக்கும். சரிங்களா? ஸ்டேட் தான் எல்லாமே அங்க அப்படின்னு சொல்லலாம். அங்க வந்து இப்போ பிரைவேட்ங்கிற ஒரு பேச்சுக்கே இடமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யன் கண்ட்ரிஸ் எல்லாமே கம்யூனிசம் ஃபாலோ பண்ண கண்ட்ரிஸ். இந்த சைனால கூட நம்ம வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரி ரஷ்யா வந்து சோவியத் யூனியனா இருந்தப்ப எல்லாமே கம்யூனிசம் அங்க நிறைய ஃபாலோ பண்ணப்பட்டிருந்துச்சு. இப்போ வந்துட்டு சைனால அந்த மாதிரி கட்சி அப்படி இருக்கு. பட் இருந்தாலுமே கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்டேட்டோட விஷயத்துல எல்லாமே இருக்கும். தேர் இஸ் நோ பிரைவேட். சரிங்களா? ஆஃபன் த அத்தாரிட்டேரியன் பார்ட்டி ஹோல்ட்ஸ் பவர் அண்ட் ஸ்டேட் கண்ட்ரோல்ஸ் ஆர் இம்போஸ்ட். அங்க வந்து சில சமயங்கள்ல அத்தாரிட்டேரியன் விஷயங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதிகார வந்து அதிகமா போயிடுவாங்க கையில. அப்படின்றப்ப அத்தாரிட்டேரியன் பார்ட்டி வந்து ஒரு பார்ட்டி டாமினேட் பண்ணுவாங்க. இப்போ சைனால இருக்க மாதிரி. அடுத்து டிக்டேட்டர்ஷிப்.
What is dictatorship? We know that Hitler, right? One person makes the main rules and decisions with absolute power, disregarding input from others. அதாவது ஒருத்தரோட ஐடியாஸ் அண்ட் திங்ஸ் அவர் சொல்ற விஷயங்கள் அவரோட ரூல்ஸ் மட்டுமே தான் அங்க எடுபடும். மத்த அவங்க கிட்ட மட்டும்தான் அப்சல்யூட் பவர்னு ஒன்று இருக்கும். பவர் மத்தவங்க கிட்ட இருக்கும் இல்லையா, அவர்கிட்ட தான் அப்சல்யூட் பவர்னு இருக்கும். டிஸ்ரிகார்டிங் இன்புட் ஃப்ரம் அதர்ஸ். ஃபார் த மோஸ்ட் வெல் நோன் எக்ஸாம்பிள் இஸ் ஹிட்லர். அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிடிக்ஸ் சிஸ்டம் சொசைட்டிக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is maintaining the integration of society. அதாவது to maintain the integration of society னா மக்கள் வந்து அங்கங்க இருப்பாங்க. வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையா, we will vote for someone. At some point it will make integrate the society by determining norms இல்லையா. அதுக்கடுத்து டு அடாப்ட் அண்ட் சேஞ்ச் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் அண்ட் ரிலீஜியஸ் சிஸ்டம்ஸ் நெசசரி ஃபார் அச்சீவிங் கலெக்டிவ் கோல்ஸ். அதாவது அங்கங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து சமூகத்திலேயோ இல்லை எக்கனாமிக்கலாகவோ ரிலீஜியஸ் சிஸ்டத்திலயோ நம்மளுக்கு பிடிக்காம இருந்தாலும் அங்க இருக்க விஷயங்களுக்கு நம்ம அடாப்ட் பண்ணப்பட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே கலெக்டிவ் கோல்ஸ்க்காக, அதாவது பொலிட்டிக்கலா மக்களை ஒன்று திரட்டி அந்த விஷயங்கள் கலெக்டிவ் அந்த சொசைட்டி வந்து ஒரு நல்ல விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்காக, கலெக்டிவா அந்த கோல்ஸ் அட்டைன் பண்றதுக்காக பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது. தனித்தனியா இருந்தா தனித்தனியா பிரிஞ்சு போகும், மக்களுக்குள்ள நிறைய கலவரம் வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அந்த இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்மளுக்கு கைடன்ஸ்க்குன்னு ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் பொலிட்டிக்கல் சிஸ்டம் நம்மள வந்து சொசைட்டி வந்து நல்ல விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்காக கைட் பண்ணுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ டு ப்ரொடெக்ட் த இன்டெகிரிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஃப்ரம் அவுட் சைட் த்ரெட். அதாவது வெளியில இருந்து நம்மளுக்கு ஒரு த்ரெட் வருதுன்றப்போ பொலிட்டிக்கல் சிஸ்டம் தான் அந்த சிஸ்டத்தை பொறுத்து, அந்த நாட்டுல எப்படி என்ன ஒரு சிஸ்டம் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பொலிட்டிக்கல் த்ரெட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணப்படுது. இந்தியாவுக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் மற்ற நாடுகள் வந்து பிரச்சனை பண்ணாலே ஒழிய தானா போய் எந்த நாட்டையும் பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்லி ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அந்த நாட்டுக்கான பொலிட்டிக்கல் சிஸ்டம் அந்த விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எதுக்குன்னா அந்த எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த அந்த சிஸ்டம் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம். வி வில் டிஸ்கஸ் மோர் அபவுட் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் ரிமைனிங் அண்ட் அப்கமிங் கிளாஸஸ்.